உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தடத்தில் இன்று நம்முடன் இருப்பவர் தமிழ் அங்காடி ராம்குமார் அவர்கள். வணக்கம் ராம்குமார். வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். கடலூரில் பிறந்திருக்கீங்க ராம்குமார். கடலூரில் பிறந்த ராம்குமாருக்கும் ஈழத்துக்கு என்ன சம்பந்தம்? ஈழத்து மேலே அவ்வளோ காதல் என்ன? நம்மளை இணைச்சது வந்து தமிழ் மொழி தான். நம்ம என்ன தான் நிலப்பரப்பாக தமிழ்நாடு, தமிழீழம், அதாவது எல்லாரும் சொல்கிற மாதிரி இலங்கை அப்படின்னு நம்ம பிரித்து பார்த்தாலும் அந்த மொழி தான் வந்து நம்மளை வந்து இணைச்சிருக்கு. அது வந்து தமிழ்நாடு, தமிழீழம்ன்றது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் எங்கே இருந்தாலும் அது நம்மளை இணைச்சிட்டு தான் இருக்கும். நம்ம இப்போ அதை பார்க்குறோம். நம்மளோட உறவுகள் உலகம் முழுக்க இருக்காங்க. நம்ம அவங்களோட இணைஞ்சிருக்கோம். இந்த தமிழ் தான் நம்மளை இணைச்சிருக்கு. கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போ ராம்குமார் பண்ணுற தொழிலில் இருந்து எல்லாத்துலேயுமே அந்த ஈழத்தை சம்மந்தப்படுத்தி பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஈழத்து மேலே ஒரு காதல் இருக்குது. நீங்கள் ஈழம் தொடர்பாக நீங்கள் முதல்ல நீங்கள் அறிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஈழம் தொடர்பாக அறிஞ்ச விடயம் என்னென்னா, 2009 அந்த இனப்படுகொலைக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த கடந்த கால இந்த வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த கால ஓட்டங்கள் அப்படியே போகுது. ஆனால் 2009 9வது படிக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த விஷயங்கள் வந்து நம்மளால் செய்தி இப்போ இருக்கிற மாதிரி யூடியூப்லாம் அவ்வளோவா இல்லை, செய்தித்தாள் இதில் நம்ம பார்க்க முடியுது. வழக்கம் போல் பள்ளி முடிச்சுட்டு போகும்போது ஒரு தேநீர் கடையில் ஒரு போஸ்டர் பார்க்குறோம். தலைப்பு வந்து இது மாதிரி வந்து தலைவர் அவர்கள் வந்து இது மரணம்ன்ற மாதிரியான வீரச்சாவுன்ற செய்திகள் வந்து பார்க்குறோம். அது எனக்கு உண்மையிலே அப்போ வந்து பெருசாக தெரியாது அந்த இதை பற்றி. அந்த தலைப்பு வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது அந்த 9வது படிக்கும் போதே. அதுக்கப்புறம் அதை பற்றின தேடல்கள், அப்புறம் வந்து அப்படியே அதுக்கப்புறம் வர அரசியல் முன்னெடுப்புகள், அவங்க பேசுகிற அந்த பேச்செல்லாம் பார்க்கறது, அது மூலயமா தெரிஞ்சுக்கிட்டது தான். 2009க்கு பிறகு தான் உங்களுக்கு அந்த புரிதல் வந்துச்சுன்றீங்க. தலைவர் மீது ஒரு தீரா காதல் கொண்ட ஒரு நபராக தான் நீங்கள் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது. நீங்கள் உங்களோட அடையாளப்படுத்திக்கிறதும் அது மாதிரியான ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. இப்போ தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசில் தோன்ற விடயம் அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? தலைவர் அப்படின்றது வெறும் வார்த்தையால், ஒரு சொல்லால் அதை நம்ம அடைக்கிட முடியாது. தலைவன்றவர் ஒரு ஆரம்பத்தில் ஒருத்தவர் வந்து எடுத்தோடனே அவர் தலைவர் அப்படின்றது இல்லை. ஒரு நபரோட முடிவு என்னவா இருந்தது அப்படின்றது தான் அவர் தலைவரா இல்லை என்னன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இருக்கக்குள்ள இந்த ஈழத்தில் நடந்த அவ்வளோ கொடுமைகள்லாம் அவர் சிறு வயதுலேருந்து பார்த்துக்கிட்டு வந்து ஒரு கட்டத்தில் அதுக்கான பதிலை வந்து எதிரி என்ன மொழியில் நம்மளுக்கு கொடுக்குறானோ அதே மொழியில் நம்ம திரும்பி அவனை கொடுக்கணுன்ட்டு அந்த பாதையில் அவர் போனது. அவரை எதுக்கு நம்ம தலைவர்ன்றதுக்கு என்ன ஒரு இது ஒரு பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவரோட தியாகங்கள் தான். ஏன்னா இறுதி வரை அந்த மக்களோட நின்னார்ல, அதனால்தான் நம்ம அவரை தலைவர்னு சொல்கிறோம். தலைவர் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து பொருள் வந்து தியாகம்தான். அவர் வந்து நினச்சிருந்தா அந்த நிலப்பரப்பை விட்டு போயிருக்கலாம். அந்த மக்களோட இறுதி வரைக்கும் நின்னது. அப்படிப்பட்ட மனிதனை வந்து ஒவ்வொரு தமிழர்களும் நம்ம நினைவு கூறணும். அவரை பற்றின வரலாறை நம்ம கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகணுன்னு நினைக்கும் போது என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த மாதிரி எல்லாரும் செய்கிறது, வணிகமாக எல்லாரும் செய்கிற விடயத்துலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு தொடங்கினது தான் இந்த. இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமா கலைஞனுக்கு ரசிகனாக இருந்திருக்கீங்க, அவரை தலைவராக ஏற்றுட்டுலாம் பயணிச்சிருக்கீங்க. அதெல்லாம் மீறி தலைவர்னால் இவர் தான், தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் நம்மளோட தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்களே, அந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு தலைவர் எந்த விதத்தில் உங்களை அட்மையர் பண்ணார்? நிச்சயமாக சினிமா கடந்து அந்த நடிகருக்கு ரசிகராக இருக்கும் போதும் நான் வந்து ஒரு சராசரி ஒரு நடிகருக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு அப்படி மட்டும் இல்லை. அந்த நடிகர் படத்தில் என்ன விஷயத்த சொன்னார் அப்படின்றத உள்வாங்கி நான் அந்த படத்தில் சொன்ன விஷயத்த வச்சு நாங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம்.
போராட்டங்கள்லாம் பண்ணி கைதுலாம் ஆகி ரசிகராக இருக்கும் போதே அதுலேருந்து வெளியில் எப்படி இந்த ஒரு சிந்தனைக்கு நம்ம நகர்ந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தெளிவு தான். ஒரு கட்டத்தில் நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும்ல. அவங்களோட ஒருத்தவன் வந்து சினிமாவில் தான் வந்து அவர் வந்து ஒரு தலைவராக தெரிகிறாங்க, தெரியுறாரு, தலைவராக நிஜத்துல இல்லைங்கிற மாதிரி. தளபதியாக தெரிகிறாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது, நேரடியாக அவங்களோட பேசும்போது, அவங்களோட ஆக்டிவிட்டிலாம் என்னென்னு அப்புறமா தான் அது தெரிய வருது. எனவே வந்து ஒரு தலைவன்றவன் நம்மளுக்கு திரையில் இல்லை, தரையில் நம்மளுக்காக போராடுறவங்க யாரோ அவங்க தான் தலைவன்னு தெரிய வரும்போது அந்த கால ஓட்டங்களில் அது மாறிடுச்சு. ஒரு ஈழத்தமிழரோட நீங்கள் ஒரு பயணிக்கிற மாதிரி, அவங்க கூட நட்பு பாராட்டுற மாதிரியான ஒரு சூழல் தானாக அமைஞ்சு வந்துச்சுலாம் சொன்னீங்க. நீங்கள் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க கூட நீங்கள் பேசும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்துகிற ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கோம். நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களா, ஒருத்தர் நீங்கள் அட்மையர் பண்ணிவிட்டு நீங்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தருணத்தை பற்றி சொல்லுங்கள். அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதில் என்ன ரொம்ப பாதித்தது என்னென்னா, அவங்க அங்கே ஈழத்தில் இருக்கும்போது அந்த போராட்டங்களில் மக்களோட மக்களாக அவர் அண்ணங்க இருக்கும்போது இங்கே இந்தியாவில் இருந்து போன நம்மளோட அமைதிப்படை இங்கேருந்து பாதுகாக்கிறதுக்கு, இங்கேருந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக இங்கே இந்தியாவிலேருந்து அனுப்பப்பட்ட படை அங்கே போயிட்டு அவங்க பண்ண அட்டூழியங்கள் வந்து சிங்களவர்கள் பண்ணதை விட கொடுமையான ஒரு அட்டூழியமாக இருந்தது. அதில் உண்மையிலே வந்து அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. எப்படின்னா, அவங்க வந்து யாரை வந்து இப்போ வந்து போராளிகள் அவங்கள வந்து தேடி வராங்க அப்படின்னா, மக்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்க எதுவுமே கேட்காம ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அங்கே வந்து சோதனை பண்ணுறது, அவங்களோட உணவை நாசம் பண்ணுறது, அங்கே இருக்கிறத பூட்ஸ் காலால் எட்டி உதைக்கிறது, அந்த மாதிரியான விடயங்கள்லாம் வந்து அவங்க வீட்டில் நடந்ததை அவர் சொன்னார். உண்மையிலே அதெல்லாம் கேட்கும்போது இப்படியெல்லாம் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டில் நீங்கள் இப்போ சொன்னதை விட அதை காட்டிலும் கொடுமைகள் நிறையாவே நடந்திருக்கு. அது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதான் நம்ம வீட்டில் வந்து நம்ம இப்போ இருக்கோம், திடீர்னு யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வந்தால் நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். இப்போ எந்த மாதிரி அவங்க ஒரு அடக்குமுறையில் அங்கே வந்து வாழ்ந்தாங்க. சிறு வயதில் ஒரு குழந்தைய வந்து தாரில் போட்டுலாம் சாகடிச்சாங்க, நிறைய ரோலரில் வச்சுலாம் உயிரோடு ஏற்றி கொண்டாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னது ரொம்ப, நம்ம என்ன தான் காணொலியில் பார்த்தாலும் அங்கே பாதிக்கப்பட்டவங்க நம்மக்கிட்ட கண்ணீரோட சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் தான் வந்து நம்மளை ரொம்ப பாதிக்க வச்சது. கேள்விப்பட்டது, அட்மையர் பண்ணது, ஃபாலோ பண்ணுறது, அதை தாண்டி அந்த மண்ணில் போய் கால் வைக்கணும், அந்த நிலத்தில் நடந்த விஷயங்களை நம்ம கண்ணால் பார்க்கணும். ஆக்சுவலாக அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு வீரம் வந்து அங்கே அந்த மண்ணில் உலாகி இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணி நீங்கள் அந்த மண்ணில் போய் கால் வச்சுருக்கீங்க. அந்த தருணம் எப்படி இருந்துச்சு? உண்மையிலே ஈழத்தில் போயிட்டு வந்த அந்த பயணம் வந்து என் வாழ்நாளில் வந்து மறக்க முடியாத ஒரு பயணம் தான். பயணம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து வெளிநாட்டு பயணமாக நான் போனது விமானத்தில் ஈழத்துக்கு தான் முதல்ல போனது. நானும் என்னோடய நண்பர்கள் 2 பேரும் திட்டமிட்டு போனோம். சும்மா பேசிகிட்ருக்குள்ளே போகலாமா அப்படின்னு திட்டமிட்டு போனது தான். நாங்கள் போனது வந்து அந்த கொரோனா காலம். அந்த நேரத்தில் வந்து விடலை. இந்த நேரத்தில் நீங்கள் டூரிஸ்டிங் போகிறீங்களா, சுற்றி பார்க்க போகிறீங்களான்னு விடலை. அங்கே எப்படியோ போய் இறங்கினதுக்கப்புறமும் எங்களுக்கு அங்கே தங்கறதுக்கு இடம் கிடைக்கல. என்னோட இணையதளத்தில் என்னை பற்றி தெரியாத நண்பர் என்னை வந்து அவர் வீட்டில் வந்து தங்க வச்சு அங்கே வந்து சுற்றி காமிச்சார். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு தான் முதல்ல போனது. வந்து இறுதி யுத்தம் நடந்த அந்த இடத்த வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மண்ணை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கான ஒரு கனதியான உணர்வுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் அந்த இடத்துல போய் அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு உங்கள் மண்ணில்? முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு தான் நாங்கள் வந்து முதல்ல வந்து பயணப்பட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனது வந்து உண்மையிலே வந்து எப்படிப்பட்ட உணர்வாக இருந்ததுன்னா, கண்ணீரை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா 0 ஃபயர் ஜோன் சொல்லிட்டு
அறிவிக்கப்பட்டு மக்கள் எல்லாரும் ஒரு இடத்துல வந்து இருங்க, இங்கே உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு பல ஆயிரம் மக்களை வந்து ஒரே இடத்துல வந்து இனப்படுகொலை செஞ்சது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அந்த இடத்துல போகும்போது நம்மளுக்கு நம்மளை மீறி நம்மளுக்குள்ள ஒரு ஒரு தாங்க முடியாத ஒரு வலி வந்து இருந்தது. அங்கே இருக்கிற மக்கள் அவங்கக்கிட்டேயும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன். வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே எங்களை பார்க்க வந்திருக்கீங்க, இந்த இடம்லாம் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணியிருக்குன்னு சொல்லிட்டு உணவுலாம் கொடுத்து, யாருன்னே தெரியாது, உணவுலாம் கொடுத்து கவனித்து அங்கே நடந்த கொடுமைகள்லாம் சொன்னாங்க. ஈழம் பயணம்ன்றது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு முக்கிய இடங்கள் இருக்கும். அதாவது இஸ்லாமியர்களுக்கு மெக்கா மதீனா அது மாதிரி போவாங்க. கிறிஸ்டியன்ஸ்க்கு எனக்கு சரியாக தெரியல, ஒரு ஒரு முக்கியமான இடம்னு சொல்லுவாங்க, ஒரு வழிபாட்டு இதுன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தமிழர்களுக்கு ஒவ்வொரு தமிழர்களும் ஒரு இடத்த வந்து மிதித்து அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா உண்மையாக தமிழகத்துக்கு ஒவ்வொரு தமிழர்களும் பயணப்படணும். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்படுறேன். முள்ளிவாய்க்கால்லேருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருக்கதா கேள்விப்பட்டோம். அப்படி என்ன பொருளை எடுத்துகிட்டு வந்தீங்க? முள்ளிவாய்க்கால்லேருந்து நிறைய இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை நம்ம அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா துப்பாக்கி, அந்த குண்டு, இந்த தோட்டாக்கள் அதெல்லாம் மண்ணில் புதஞ்சி அப்படி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம புலி போராளிகள் அவங்களோட உடுப்பு, அதாவது அவங்களோட வரி உடுப்பு. எந்த வருஷம் போனீங்க? 2019. 2019. 2009 நடந்து 2019 வரைக்கும் இருக்கு. நம்ம கொஞ்சம் தேடணும். அது நம்மளுக்கு அதை நம்ம பார்க்கணுன்னு தேடணும். மண்ணில் புதஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் எனக்கு கிடைச்சது ஒரு இரத்தக்கரையோட கூடிய ஒரு போராளியோட உடுப்பு வந்து இருந்தது. அது வந்து எனக்கு என்னென்னா, அங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு பொருள் வந்து ஒரு அடையாளமாக இருக்கா, அது வந்து உயர்ந்ததாக இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த வரி உடுப்பு அவ்வளோ உயர்ந்தது தான். அதுக்கு விலை மதிப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோட நண்பர்கள்லாம் கூட அதை என்கிட்ட கொடுன்னு சொல்லும் போது நான் கொடுக்கல. எங்கள் வீட்டில் அதை வந்து வழிபாட்டு அறையில் நான் அதை வச்சுருக்கேன். பல தமிழ் இனத்தில் பிறந்த நம்ம மக்களோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போராடின அந்த போராளியோட அந்த குருதின்றது ரொம்ப விலை மதிப்பு இல்லாத அந்த உடுப்பில் இருக்கிற அந்த குருதி வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. என் நண்பர்கள் கேட்டும் நான் அதை வந்து யாருக்கும் கொடுக்கல. அதை வந்து கொண்டு வர்றது எல்லாருமே சொன்னாங்க, அங்கே இருக்கிறவங்களே சொன்னாங்க, நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும், பிடிச்சாங்கன்னா திரும்பி வர முடியாது அப்படின்னு. கொண்டு வந்தீங்க? அது வந்து ஒரு பேண்ட், அது ஆக்சுவலாக ஒரு போராளியோட பேண்ட். அதை வந்து என்னோடய பேண்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை மடித்து கொண்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக அது எதுவும் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் தலைவர் வீட்டில் அந்த கல்லும் ஒன்று எடுத்து வந்தேன், ஒரு நினைவாக இருக்கணும்னு. அது சில பேருக்கு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு என்னது இது கல் உடுப்பு இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த வலியை புரிஞ்சவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் புரியும். அதே மாதிரி தலைவர் பிறந்து வளர்ந்த அந்த ஒரு வீட்டுக்கும் போயிருக்கீங்க. ஸோ அங்கே போய் இதுதான் தலைவர் வாழ்ந்த இடம் இங்கே தான் பிறந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்படும் போது, அதை பார்க்கும்போது அந்த தருணம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க அதை? கண்டிப்பாக. அதான் முள்ளிவாய்க்காலுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்த இடம் வந்து தலைவரோட வீடு தான். தலைவரோட வீடு வல்வெட்டித்துறையில் அமைஞ்சிருக்கு. அந்த வல்வெட்டித்துறையே வந்து தலைவர் வீடு அங்கே இருந்ததுன்றதுனால ஒரு சிறப்பு வாய்ந்ததாக ஆச்சா இல்லை வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா அது ஒரு அழகிய ஒரு கடல், இந்த கடல் பக்கத்தில் அந்த ஒரு அழகிய அந்த நகரம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச இடமா இருந்தது. அந்த இடத்த அந்த பேருந்துலேருந்து இறங்கினதுலேருந்து அங்கேருந்து தலைவர் வீடை நோக்கி அந்த நடந்து போகிற வரைக்கும் வழியில் ஒரு எம்ஜிஆர் சிலை அந்த நோக்கி போகும்போது எப்போ அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படி இருந்தது. அங்கே எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆமாம், எதுவுமே இல்லை. ஆனாலும் அது நம்மளை மீறி ஒரு ஆர்வம் தான்.
அது ஒரு ஈடுபாடு தான். ஸ்டில் இப்போ வரைக்கும் நிறைய பேர் அந்த இடத்த வந்து ஆமா. வாழ்ந்த வீடு இருந்த இடத்த வந்து ஆமா, பார்த்துட்டு போயிட்டு ஆமா. இருக்காங்க. நிறைய வர்றாங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி. ஆமாம், வீடு இல்லை. அதில் நாங்கள் போயிருந்தப்போ அந்த சிவற்றில் எழுந்திருந்தது, மேதகு தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வாழ்ந்த இல்லம்ன்ற மாதிரி எழுந்தது. இப்போ அதையும் அழிச்சிட்டாங்க போல். அதையும் அழிச்சிட்டு மொத்தமாக அழிச்சிட்டு வராங்க. இறுதி யுத்தத்துக்கு பிறகு கூட தலைவரோட வீடு அங்கே இருந்துச்சு. ஸ்டில் வந்து எப்படி சொல்கிறது, வீடாகவே இருந்துச்சு. நல்ல ஒரு வீடாக இருந்துச்சு. நிறையா பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அது தமிழ் மக்கள் மட்டும் கிடையாது, சிங்கள மக்கள் கூட அந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகிறத ஒரு விஷயமா வச்சுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஏதாவது ஒரு ஞாபகார்த்தமாக ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயங்கள்லாம் இருந்துச்சு. முன்பு ஒரு காலத்தில் அந்த எல்லாளன் அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்தார்ல, ஸோ அவருக்காக ஒரு நினைவு தூவியை வந்து சிங்கள அரசே கட்டினாங்களே, அது மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து இப்போது அமைஞ்சிருமோ, இவரை அந்த மாதிரி வச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களோ ஒரு பயத்தில் சிங்கள அரசு தான் எதுவுமே இல்லாமல் அழிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பேர் கூட இல்லாமல் அழிச்சிட்டாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டதாக சொல்கிறீங்களா, அது வரைக்கும் செஞ்சுருக்காங்கன்னே பார்த்துக்கோங்க. சரி சரி. அடுத்ததாக நீங்கள் போய் பார்த்த ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா தியாக தீபம் திலீபனோட நினைவிடம். அதை பற்றி சொல்லுங்கள். அங்கே போய் பார்க்கும்போது உங்களோட உணர்வு எப்படி இருந்தது? உண்மையிலே தலைவர் வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட இடம் வந்து திலீபன் அண்ணன் அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்த இடம். நல்லூர் முருகர் கோவிலுக்கு அருகாமையில். அந்த இடத்த பார்க்கும்போது என்னோட அங்கே இருக்கிற ஈழத்து நண்பர்கள் வந்து உண்மையிலே அவங்க வந்து பயப்படுறாங்க. அந்த இடத்துக்கு எல்லாம் உள்ளே போயிட்டு வரத்துக்கெல்லாம் அவங்க விருப்பப்படலையா, எதுக்கு பயப்படுறாங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த இடத்த வந்து ஒரு காணொளியாக ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை, ஒரு பதிவு பண்ணணும். அதில் போயிட்டு நான் போயிட்டு உள்ளே ஏறி போய் அதை சுற்றி வந்துட்டு, ஒரு கோவிலில் எப்படி நம்ம சுற்றி வரோமோ அது மாதிரி சுற்றி வந்துட்டு அண்ணனுக்கு வணக்கத்தை செலுத்திட்டு வந்தேன். நான் போயிருந்த இடத்துல நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி சிங்களவர்கள் அந்த இடத்த சுற்றி பார்க்க வந்திருக்காங்க, அந்த யாழ்ப்பாணத்தை. அவங்க வந்து அங்கே இருக்கிற அந்த பெயர் பலகை, அது அந்த நடந்த விஷயங்கள்லாம் பலகையில் எழுதியிருக்காங்க, என்ன நடந்தது, எப்போ நடந்தது, என்னென்னு. அதை வந்து அவங்க ஆர்வமாக நின்று நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அது அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம இந்த அளவுக்கு வந்து எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமா இருக்குது. அண்ணனோட அந்த உண்ணாவிரதம் தொடங்கிய ஒரு இடம் வந்து. தலைவர் வந்து அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இந்த நம்மளோட போர் வந்து, அதாவது நம்மளோட யுத்தம் வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானது கிடையாது, பேரினவாத சிங்கள அரசுக்கு எதிரானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போது நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது பாருங்கள். மக்கள் வந்து இங்கே நடக்கிற ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், எல்லாத்தையுமே இது பண்ணணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே இணக்கமாக தான் இருக்காங்க. அந்த பேரினவாத அரசு தான் எதிராக இருக்குங்கிறது தான் நம்ம உணர முடியுது. ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, இலங்கையிலேருந்து இங்கே வந்து அகதிகளாக வாழ்கிறவங்களோட தொடர்பு இருந்துச்சு, நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. இதை கடந்து இப்போ நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இல்லை மண்ணை மிதிச்சுட்டு வந்திருக்கீங்க. இந்த புலம்பெயர் தமிழர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு கூட உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சா? நீங்கள் அவங்க கூடலாம் பேசிகிட்டு இருக்கீங்களா? நிச்சயமாக நம்ம தயார் பண்ணுற இந்த பொருட்கள் மூலயமா தான் அவங்களோட ஒரு தொடர்பு வந்து கிடைச்சிது. இது பார்த்திங்கன்னா புலம்பெயர் தமிழர்கள் லண்டன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, சுவிஸ்ஸு, இது மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது. நம்ம உறவுகள் வந்து இல்லாத நாடே இல்லாமல் தான் இருக்குது. தமிழருக்கு ஒரு நாடு இல்லை, தமிழர்கள் இல்லாத ஒரு நாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. உண்மைதான் அது. இந்த இயற்கை வந்து சில விஷயங்களை வந்து எதற்காக செய்யுது அப்படின்றது தெரியல. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏதோ ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம உறவுகள் வந்து நம்மக்கிட்ட வந்து சில பொருட்கள் வந்து வாங்கக்குள்ள, இப்போ வந்து உதாரணத்துக்கு தலைவர் சிலை வந்து தயார் பண்ணோம். அதிலே நிறைய குழப்பங்கள் இருந்தது, அது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு. அதில் ஒரு நம்ம உறவு ஐயா ஒருத்தவர் தான் வந்து அது எனக்கு வேணும், இண்டிவிஜுவலாக அவர் வேணும்னு சொன்னார். எனக்கும் அது விருப்பம். நம்ம அந்த சிலையை வந்து முதல்ல நம்ம வந்து வள்ளுவர் சிலை தான் வந்து தயார் பண்ணோம். தலைவரது பண்ணலாமா, அது தப்பாக சரியான்றது இருந்தது. சரி, நம்ம உறவுகளே கேட்குறாங்க, அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சிலை வந்து செஞ்சோம். அதில் நிறையா டீட்டெயிலிங்காக நிறைய விஷயங்கள் வந்து அவரே சொன்னார். அவர் சொன்ன விஷயங்களை வச்சு அதை தயார் பண்ணோம், அதை கொடுத்தோம்.
உறவுகள் வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ பாசமாக நம்ம ஈழ உறவுகள் உண்மையிலே நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தமிழ்நாட்டு என்னோட உறவுகளோட ஈழ உறவுகளோட நான் பேசுகிறதே அதிகமாக அவங்கக்கிட்ட தான். இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் பேசுகிற நான் அதான் அடுத்த கேள்வி அதை தான் கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் நார்மலாக இங்கே இருக்க தமிழ் நீங்கள் பேசுகிறத விட உங்ககிட்ட அந்த அதான சொல்கிறது ஈழத்தில் பேசுகிறவங்களோட அந்த தமிழ் ஸ்லாங் இருக்குல்ல அது நிறைய தென்படுது. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் புலப்படுது. ஸோ நீங்கள் அங்கே தான் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. சரி, ஓகே. உங்களோட பேஜ் பார்த்து தான் நாங்கள் இங்கே உங்களை வந்து நேர்காணல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்தோம். ஸோ அதில் வந்து நிறையா விஷயங்கள் நான் பார்த்தோம். அதில் நீங்கள் ரொம்ப டீட்டெயிலிங்லாம் கொடுத்துருந்தீங்க. தலைவரோட ஸ்டாச்சு செஞ்சதுலாம் நிறையா டீட்டெயிலிங் கொடுத்தீங்க. ஸோ அந்த டீட்டெயிலிங்லாம் உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நிச்சயமாக. அதில் உதாரணத்துக்கு நம்மளை தலைவரோட அந்த சிலைன்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா போராளிகளும் அவங்க வந்து இந்த சைனைட் குப்பி வந்து அணிஞ்சிருப்பாங்க. அதில் வந்து தலைவர் மட்டும் 2 அணிஞ்சிருப்பார். அது என்ன சிறப்புன்னு நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அதில் ஒன்று வேலை செய்யலைனாலும் இன்னொன்றுத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு விடயம்தான். அதுக்கப்புறம் வந்து தலைவர் வந்து எப்பயுமே அந்த ஒரு பேனா பயன்படுத்துறது வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோரும் இங்கே தான் வச்சுருப்பாங்க, அவர் இங்கே வச்சுருப்பாங்க. அது அந்த விஷயங்கள், அந்த பேனா, அப்புறம் அந்த சைனட் 2 அந்த கயிறு 2 வர்றது, அதுக்கப்புறம் தலைவர் எப்பயுமே அந்த வாட்ச் ஒன்று கட்டியிருப்பாங்க, அந்த வாட்ச்சு, அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணது. அந்த தொப்பி, தலைவர் அந்த தொப்பி, அந்த மாதிரி விஷயங்கள் தான். இதை இன்னும் சிறப்பாக செய்யணுன்றதும் ஒரு ஆவல் இருக்குது. இதை விட இன்னும் ஒரு அழகாக இன்னும் பண்ணணும் சிலை வடிவத்தில் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்குது. ஆக்சுவலாக உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த வெப்சைட்டில் தான் மேக்ஸிமம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து கார்த்திகை 27 அப்படின்னு பேர் வச்சுருக்கீங்க. அந்த பேருக்கான காரணம் என்ன? எதுக்காக அந்த பேரை சூஸ் பண்ணீங்க? நிச்சயமாக நம்மளோட இந்த மாதங்களில் ஒரு ரொம்ப முக்கியமான மாதம் வந்து கார்த்திகை மாதம். அது ஏன் அப்படின்னா, கார்த்திகை 27 நம்ம மாவீரர்களை அனுசரிக்கிற ஒரு புனித நாள். அந்த வெப்சைட்டுக்கு முதல்ல வெப்சைட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து முகநூல் இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இந்த பொருட்கள்லாம் தயார் பண்ணுறதை போட்டுருந்தோம். அதில் வந்து நிறைய தடைகள் வந்தது. புகைப்படத்தை போட்டால் அந்த கணக்கே, முகநூல் கணக்கே போகிறது, அந்த மாதிரிலாம் நிறைய நடந்தது. இப்படி யோசிக்கக்குள்ள சரி நம்மளுக்குன்னு ஒரு இணையதளம் இருந்தால் அதில் பெருசாக தடை வராது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கார்த்திகை.comனு வச்சுருந்தோம். அதையுமே வந்து நிறையா சிக்கல்கள், அந்த .com வந்து அந்த வெப்சைட்டை வந்து ஹேக் பண்ணுறது, அதில் வந்து குறிப்பிட்ட நாட்கள் அப்போது வந்து தவறான படங்களை அதில் போட்டு நம்மளை புண்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, அந்த மாதிரியான தடைகள்லாம் போயிட்டு இருந்தது. சரி, அந்த பெயரே வேணாம், நம்ம புதுசாக செய்வோன்னு சொல்லிட்டு ஒரு புது முயற்சியாக புது பொலிவோட இப்போ வந்து கார்த்திகை 27.comனு சொல்லிட்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம தயார் பண்ணுற பொருட்கள்லாம் இப்போ இணைச்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஈழம் சார்ந்த விஷயங்களை தான் நீங்கள் நிறையா இணையத்தில் நீங்கள் சேல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். சாதாரணமாகவே நம்ம ஒரு முகநூல்லையோ இல்லை சோசியல் மீடியாவில் ஈழம் சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே அந்த தடைகள் நிறையா இருக்கும், நிறையா கிரிட்டிசிசம் இருக்கும், நிறையா பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கா? இல்லை, பிரச்சனைகள்ன்றது இன்ன வரைக்கும் பெருசாக வரல. ஒரு வேளை இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். வந்தால் பார்த்துக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் அது எனக்கே நான் கேட்டுக்கணும். எப்படின்னா, எது செஞ்சாலும் அதில் இதோட சாயல் வந்துடுது. அதை என்ன பண்ணாலும் மறைக்க முடியல. எப்படின்னா, நான் முன்னாடி வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோ முதல்ல ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டுடியோ, அது ஃபோட்டோகிராஃபி ஒர்க்கு இதுதான் அங்கே இருக்கணும். என்னை மீறி வந்து இந்த பொருட்கள்லாம் ஒன்று ஒன்றா வந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்டுடியோனா ஒரு காஃபி கப்பு பிரிண்ட் பண்ணி கொடுக்கறது ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் என்ன ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி வைக்கணும்னு எனக்கு விருப்பப்படணும்ல, நான் ஏதாவது ஒரு மாடல் வைக்கணும்ல, எனக்கு அதுலேயே வந்து தலைவர் படத்தை தான் வைக்கணும்னு தோணுது. அடுத்து ஒரு ஸ்டுடியோனா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து மாடலுக்கு வைக்கணும். அதில் என்ன ஃபோட்டோ போடலாம், யார் ஃபோட்டோ போடலான்னா அதுலேயும் தலைவர் ஃபோட்டோ தான் போடணுன்னு எனக்கு தோணுது. எனக்கு வேறு
எனக்கு விருப்பப்படல. எனக்கு அதுதான் பிடிக்குது. எனக்கு நம்ம ஒரு இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த தான் நம்ம வைக்கணும். அது மாதிரி நம்ம என்ன செஞ்சாலும் அது என்னை மீறி அதில் கொண்டு போயிடுது. சில பேர் ஏதாவது பேசுவாங்க தான். என்னப்பா நீ உட்காந்துருக்கிற இடத்துக்கு பின்னாடியே இவர் ஃபோட்டோவை மாட்டியிருக்க, இது வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை ஆதரிக்கிறதுக்கு பல மக்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. நம்மளுக்கு அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நம்மளால் இருந்துட முடியும். அதனால் அது பிரச்சனை இல்லை. இது மாதிரி உங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய அந்த புலிக்கொடி ஏந்தி அந்த குழந்தைய முதல்ல கையில் வாங்குற மாதிரியான ஒரு வீடியோ இருந்தது. ஸோ அதுக்கு அந்த முடிவுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? புலிக்கொடி ஏந்தி அந்த குழந்தைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கு எப்படி வந்தீங்க? ஸோ அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு? உண்மையிலேங்க இது வந்து சொல்லணுன்னா, வெளி மக்கள் பார்க்குறவங்களுக்கு அது வந்து என்ன அது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே அதை உள்வாங்கி அந்த புலிக்கொடின்றது நம்ம கையில் தொடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது வேணும். அது இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த நம்ம வந்து போராட்டம் இது எல்லாமே நம்ம இருக்கோம், நம்ம போராடுறோம், அதோட முடியறதில்ல. நாளை தலைமுறை தான் அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அது தலைவரும் அதை தான் சொல்கிறாரு. அதனால் இந்த உலகத்துக்கு வந்த அந்த குழந்தைய வந்து அந்த உணர்வோட அந்த தூக்கும் போது அந்த உணர்வோட அந்த குழந்தைய வந்து அந்த புலிக்கொடியில் வந்து வாங்கணுன்ற ஒரு ஆசை. அதை செஞ்சோம். அது ஒரு காணொலியாக போட்டது. அது வந்து நிறைய பேர் வந்து அப்படி பண்ணக்கூடாது, புலிக்கொடி வந்து அது குழந்தையோட அந்த கால் படுது, அது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. குறையா பார்க்குறவங்களுக்கு அதில் இருக்க விஷயங்கள். ஆமாம், இல்லை நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக தான் பார்க்குறவங்களுக்கு தான் அது எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு. கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. அது அவங்களோட விருப்பத்திலே தெரிஞ்சது. அதாவது அந்த கமெண்ட்ஸ் அந்த மாதிரியான இதெல்லாம் அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். புலிக்கொடி ஏந்தி குழந்தைய கையில் வாங்கினீங்க, அதுக்கு நிறைய பேர் பாராட்டவும் செஞ்சாங்க. அது வேறு மாதிரி பேசினவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்களே, புலிக்கொடி ஏந்தி வாங்கியிருக்கீங்கன்னா அதுவே மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் தான். அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு பேரும் வித்தியாசமாக சிறப்பாக தான் வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த குழந்தையோட பேர் என்ன? நிச்சயமாக எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் நம்ம வீட்டில் சொல்கிறோன்னா அதில் பல விஷயங்கள் வந்து எடுபடாது. நம்ம சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து கார்த்திகேயன்னு பேரை வைக்கணும், அந்த காலை வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், வேறு என்ன பேர் வைக்க முடியும், தலைவரோட பேர் தான் கரிகாலன் சொல்லிட்டு வச்சது. அதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டு முதன்முறையாக நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு என்னோடய அண்ணன் மகன் அவர் வீட்டில் அவர் தான் மூத்தவர். அவரோட குழந்தைக்கு அந்த பேரை நான் வச்சு அதுதான் இப்போ எல்லோரும் கூப்பிட்டுட்ருக்காங்க. புலிக்கொடியில் ஒரு புதுசாக பிறந்த ஒரு கரிகாலனை ஏந்தி பிடிச்சிருக்கீங்க. அவருக்கு கரிகாலன் பேர் வச்சு நீங்கள் அழகு பார்த்துட்டீங்க. அடுத்ததாக உங்களோட குழந்தைக்கும் அது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. உங்கள் குழந்தையோட பேர் என்ன? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு வந்து திருமணம் ஆனது வந்து 2023. என்னோட மனைவி அவங்க சுஜி, அவங்க பேர் வந்து தமிழினின்னு. நான் பேர் அவங்களுக்கும் ஒரு பேர் மாற்றிட்டேன் தமிழினி அப்படின்னு சொல்லி. குழந்தைக்கு பேர் வைக்கிறது என்னோட மனைவிக்கு பேரை மாத்திரன்னு மாற்றிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு மகள். உண்மையிலே வந்து மகள் பிறந்தது வந்து உண்மையிலே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. மகளுக்கு என்ன பேரை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஈழநிலா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது. அது ஏன் அப்படின்னா, நானும் என்னோடய மனைவியும் சந்தித்தது ஒரு ஈழத்தமிழரோட திருமணத்தில் தான். ஆக்சுவலாக அவங்களும் அந்த திருமணத்துக்கு வந்திருக்காங்க, நானும் வந்திருந்தேன். அப்போ வந்து அங்கே வந்து தலைவரும் மதிவதனி அம்மாவும் இருக்கிற ஒரு புகைப்படம். அது நான் தான் அந்த ஓவியமாக வரைஞ்சி பண்ணது. அது வந்து அந்த திருமண மணமகன் வந்து கேட்டாப்புல, அதுக்கு முன்னாடி அந்த சாட்சி கழுத்து வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அவங்களும் அங்கே நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு பேசி கொண்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும் போது நான் அதை வாட்ச் பண்ணிட்டேன். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
உண்மையிலே அவங்க வந்து முன்ன பின்ன அவங்க எனக்கு தெரியாது. அதான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் வாட்ச் பண்ணனால உங்களுக்கு வந்து அவங்கள பிடிச்சிருச்சு. அப்படின்னு இல்லை, பார்த்துக்கிட்டு இல்லை, உண்மையிலே அப்போ அந்த மனநிலை இல்லை. அது விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. அந்த ஒரு தாட்லாம் இல்லை நம்மளுக்கு. திருமணம் அந்த மாதிரியான ஆசைலாம் இல்லை. அவங்களும் அந்த நிகழ்வுக்கு வந்தாங்க, நானும் வந்திருந்தேன். அவங்க பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன், அவங்கள முன்னாடியே எனக்கு சமூக வலைதளங்களில் தெரியும். அவங்க புகைப்படத்தை அவங்க போட்டதில்லை. அவங்க தான் அதுன்றது அந்த திருமணத்தில் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போ தான் நண்பர்கள் சொன்னாங்க. பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது இல்லை. அப்படி இருக்கக்குள்ள அப்புறமா அவங்க முகவரியை எப்படியோ எடுத்து அவங்க ஆசைப்பட்ட அந்த படத்தை வந்து அனுப்பி வச்சுருந்தேன். ஆமாம், அனுப்பினோடனே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. திட்டிட்டாங்க ஆக்சுவலாக. எப்படி நீங்கள் முகவரியெல்லாம் எப்படி தெரியும், யார் கொடுத்தா, அதெல்லாம் அழிச்சிருங்க, வந்து எதுக்கு எனக்கு அனுப்புனீங்க, நான் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணவே இல்லையே அப்படின்னு திட்டாங்க ஆக்சுவலாக. அப்புறம் வந்து ஒரு சரியாக நியூ இயருக்கு முன்னாடி நாள் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. வந்துட்டு இது மாதிரி நாளைக்கு வந்து புத்தாண்டு, உங்களை வந்து நான் இந்த ஆண்டில் வந்து யாரையாவது நம்ம ஹேட் பண்ணியிருந்தோன்னா, கஷ்டப்படுத்தியிருந்தோன்னா அவங்ககிட்ட வந்து நம்ம இது பண்ணோம். நான் வேறு ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தேன், அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அதுக்கப்புறம் காதலாகி திருமணமாகி முதல் நட்பாகி நட்பு காதலாகி ஆகி இப்போ ஈழநிலான்ட்டு எங்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை இருக்காங்க. ஒரு ஈழத்தமிழரோட திருமணத்தில் சந்தித்ததுனால நம்மளும் இந்த பாதையில் இருக்கிறதுனால ஈழநிலா அப்படின்ட்டு வச்சாச்சு. நீங்கள் நடத்திட்டு இருக்க அந்த தமிழ் அங்காடி தொடர்பாகவும் ஈழம் தொடர்பாகவும் நீங்கள் ஈழம் போயிட்டு வந்த விடயங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் கொடுத்த இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.